Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குணமங்கலம் ஊராட்சியில் பாம்பன் ஏரியில் திமுகவினர் ஐயப்பன், சித்திரவேல் முறைகேடாக வண்டல் மண்ணையும் கருவேல மரங்களையும் வெட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இதை எதிர்த்த கிராம மக்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விக்கிரமங்கலம் அரியலூர் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் அராஜகமாக கைது செய்தனர். ஊழல் செய்தவர்களை விடுத்து போராடிய மக்களை கைது செய்ததாக கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருடனுக்கு துணை போகாதே, விடமாட்டோம் விடமாட்டோம், மக்களை ஏமாற்ற விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், வருவாய்த்துறையே கண்டிக்கின்றோம். இந்த மண்ணை காக்கிற போராட்டம், இந்த மக்களை காக்கிற போராட்டம். பாதுகாத்திடு பாதுகாத்திடு, பொது சொத்தை பாதுகாத்திடு. கடந்த 10 நாட்களில் தமிழகத்தில் 3 பள்ளிகளில் மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அரசு பள்ளி சமையல் கூடத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சுவர் இடிந்து விழுந்தது. பாலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் லட்சுமி என்பவர் கேஸ் அடுப்பை பற்ற வைக்க முயன்றபோது தீப்பற்றியது. பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சமையல் கூடத்தின் சுவர் சரிந்தது. தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி தீயை அணைத்தனர். மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 6 மாதங்களாக கழிவுநீர் கால்வாய் சீரமைக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெலக்கல் நத்தம் பகுதியில் 6 மாதங்களாக கழிவுநீர் கால்வாய் மூடப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் உள்ளதால் துர்நாற்றம் வீசி கடும் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து வெலக்கல் நத்தம் செட்டேரி சாலையில் பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நோயாளர் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றும் நோக்குடன் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நியாய விலை கடைகளில் எடையாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் தங்களது கோரிக்கைகளை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக உள்ள விடிய அரசுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டனங்களை தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். ஒரு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடன்பாடு ஏற்படவில்லை எனில் 14/7/2025 முதல் காலை வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு மாநில சங்கம் முடிவெடுத்துள்ளது. கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் புதிய தார் சாலை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கிய பணியின் போது வரவேற்புக்காக திமுக கொடிக்கம்பம் நடும்போது கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகியது. கடந்த 2 நாட்களாக உடைப்பு சரி செய்யப்படாததால் தண்ணீர் தொடர்ந்து வீணாகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து உடனடியாக குழாயை சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுகவின் அலட்சிய போக்கு குடிநீர் பற்றாக்குறையை மேலும் தீவிரப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணலூரில் உள்ள சேமிப்பு கிடங்கு முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது, மருத்துவ காப்பீட்டு கிடையாது, மாத ஊதியம் கிடையாது, குடும்ப ஓய்வூதியம் கிடையாது. பல்வேறு அம்ச கோரிக்கைகளை எங்களுடைய மாநில சங்கத்தினுடைய தலைவர் வீரராகவனுடைய தலைமையில் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியும் அது பலனளிக்காத காரணத்தினால் இன்றைக்கு மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துக்கு முழு காரணம் நிர்வாகம், அரசாங்கம் தான். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும், தொழிலாளர்கள் வைப்பு நிதி தொடர்பான பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாலாஜா, அரக்கோணம், ஆற்காடு பகுதிகளில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர்.